Hello everyone, periodic properties based பண்ணி CSIRல கேட்ட previous year question வாங்க பார்க்கலாம். question பாருங்க, the correct order of the size of S2 minus S2 plus and S4 plus species அப்படின்னு சொல்லி question கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து அயானிக் ரேடியஸ் பேஸ் பண்ண question. ஓகேங்களா, வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து சல்ஃபர் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் ஆட்டத்துலேயே அதோட கேட்டையானும் ஆனையானும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை சால்வ் பண்ண சல்ஃபர் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 16. ஓகேங்களா, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3s2 3p4. ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்கிற ஆட்டம்லாம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது சல்ஃபர் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் S2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, S4 ப்ளஸ், S2 மைனஸ். ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சல்ஃபர் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s2 3p4. ஓகேங்களா, இப்போ S2 ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சல்ஃபர்லேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சல்ஃபர்லேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னாகும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி மாறும்? 3s2 3p2ன்னு மாறுங்களா? ஏன்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்கு. இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் p ஆர்பிட்டாலிருந்து 4 இருக்குது. சல்ஃபர் ஆட்டத்துக்கு p ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு 3p2வாக மாறிடுச்சு. ஓகே, இதே 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா -4 எலக்ட்ரான்ஸ் எப்படி மாறும்? 3s2 3p4ன்னு மாறும். சரி, 3p0. ஓகே, ஏன்னா அவுட்டர் மோஸ்டில் இருக்கிற இந்த 4 எலக்ட்ரானுமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ p ஆர்பிட்டாலில் வந்து 0, எந்த எலக்ட்ரான்ஸும் இல்லை. இப்போ சல்ஃபர் 2 மைனஸ் அப்படிங்கும்போது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சல்ஃபர் மைனஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கும். 2 மைனஸ் அப்படிங்கும்போது 2 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அப்போ என்னாகும்? 3s2 3p, சல்ஃபருக்கு 3p4, 2 எலக்ட்ரானை அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 + 2 6 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அயானிக் ரேடி பொறுத்த வரைக்கும் ஆனையானோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், ஆட்டத்தோட சைஸ் வந்து ஆனையானை விட சின்னதாக இருக்கும், ஆட்டத்தோட சைஸை விட கேட்டையானோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, இருக்கிறதுலே ஆனையானுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சல்ஃபர் ஆட்டம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரானை இதில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது என்னாகும்? இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சல்ஃபர் 2 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சல்ஃபரோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரானை இப்போ ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்களுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பல்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ரிப்பல்ஷன் க்ரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று விலகிக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று விலகும் போது என்னாகும்? சென்ட்ரல்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கான அந்த ரேடியஸ் வந்து என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணுறதுனால. ஓகேங்களா, அங்கே ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால அட்டாமிக் ரேடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அதாவது S2 மைனஸ் பதிலாக S2 ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, S2 ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. அப்போது அதுலேருந்து எத்தனை எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்? 2 எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது இது வராது, இதை அழிச்சிருங்க. இப்போ வந்து இதிலிருந்து 2 எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அதோட ஆட்டமோட சைஸ் வந்து சின்னதாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியான்ஸில் 16 புரோட்டானு ப்ளஸ் 16 நியூட்ரான் இருக்குமா. இப்போ அவுட்டர் மோஸ்ட்லேருந்து 2 எலக்ட்ரான் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கும்.
அப்போது அந்த 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த புரோட்டான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதோட அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். ஓகேவா? அப்போது சைஸ் வந்து என்னாகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்க. அப்போ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆனையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது ஆனையானாக இருக்குது? நமக்கு இருக்கிறதுலே ஆனையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா S2-. அப்போ அதோட சைஸ் தான் பெருசாக இருக்கும். S2-. அதுக்கப்புறம் வந்து ஆட்டம், சல்ஃபர் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அது நியூட்ரலாக இருக்கும். 6 புரோட்டான் இருக்கும், 16 புரோட்டான், 16 எலக்ட்ரான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து எந்த அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சல்ஃபர் அதுக்கு அடுத்து வரும். அதுக்கு அடுத்து என்ன பார்த்திங்கன்னா கேட்டையான்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதோட ரேடி வந்து என்னாகும் அப்படின்னா ரொம்பவே குறைஞ்சிரும் இல்லையா? இப்போ இதில் இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாவே அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா அட்ராக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாயிரும் இல்லைங்களா? அப்போது இந்த S4+ அப்படிங்கிறது அதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் S2+ விட. ஓகே, சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். S4+ஓட சைஸு ரொம்ப கம்மியாக இருக்கும் S2+ஐ விட. ஏன் அப்படின்னா 4 எலக்ட்ரான் சல்ஃபர்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே 16 புரோட்டான் இருக்கும், வெறும் 12 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதோட அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும், சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இது எப்படி எழுதியிருப்பேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியில் பாருங்களேன், S2- சல்ஃபரு, S2+, S4+. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? So thank you so much for watching this video.